ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டுமிலி சுடர் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். எல்லாருமே ஊருக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுடருடைய மாமா சொல்லிட்டு இருக்கவும், அப்போ சரளா இருந்துக்கிட்டு, நான் எதுக்கு அதான் பிள்ளைங்க வரணும்னு ஆசைப்பட்றாங்களே, பேசாமல் அவங்கள மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய், என்ன பேசிகிட்டு இருக்க சரளா நீ? நான் மட்டும் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு எப்படி தனியாக போயிட்டு வருவேன்? அது மட்டும் இல்லாமல் தியா வேற கூட இருக்கா. 2 பெண் பிள்ளைங்களையும் வச்சுக்கிட்டு நான் எப்படி அங்கே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியும்? இங்கே பாரு, திருவிழாக்கு தானே, இதுக்கு ஏன் வரமாட்டேன்னு சொல்கிற? உன்னை ஜெயிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டேன், நீ திருவிழாக்கு மட்டும் வா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எதுக்காக அங்கே வரமாட்டேன்னு சொல்கிறதுக்கான காரணம் உனக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு சுடரடியாக மாமா சொல்லவும், இங்கே பாருங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி திருவிழாக்கு மட்டும் என்னை கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் நான் வரேன், மற்றது எங்கேக்கும் நான் வரலை. யார் முகத்தில் முழிக்கக்கூடாதுன்னு இருக்கணும், அவன் முகத்தில் என்னை கூட்டிகிட்டு போய் நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய், அதான் சொல்லிட்டல, அதுக்கப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க? இங்கே பாரு, சுடர் இருக்கா, சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க, போய் எல்லாத்தையும் எடுத்து வை. நம்ம நைட்டே கிளம்பணும், அப்போ தான் காலையில் கரெக்டாக டைமுக்கு போய் அங்கே சேர முடியும். நம்ம அங்கே வெயிட் பண்ண வைக்கக்கூடாது ராதிகா மேடமை. போனோம் அப்படின்னா அங்கே எல்லாத்தையும் சுற்றி பார்க்க பசங்களுக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போகிறாங்க. அப்போது தியா போயிட்டு, ஏம்மா நீ வரதில்லைன்னு சொன்ன, நீயும் மாமா போயிட்டு அங்கே எல்லாரும் ஜாலியாக இருக்கலாம், நீ வந்தால் ஜாலியாக இருக்குல்லம்மா, அங்கே கோயில் தானம்மா போகிறோம், எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம். அப்பா இது வரைக்கும் நம்மளை எங்கேயுமே கூட்டிகிட்டு போனதில்லை, இப்போது சுடர் வந்த உடனே கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் அவளுக்கு டிசி வாங்கிறதுக்காக ஊருக்கு போகிறதுனால அவ சாக்கில் அங்கே போகலாம் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிடுறாரு. இதாச்சும் நமக்கு சான்ஸாக இருக்கட்டுமேம்மா, நம்ம போயிட்டு வரலாமா அப்படின்னு சொன்னதும், ஏய் அதான் வரேன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கல, போய் விளையாடிடு போ, எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன், நைட்டு கிளம்பலாம், ஹோம்ஒர்க் ஏதாச்சும் இருந்தா போய் முடிச்சுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தியாவும் குடுகுடுன்னு ஓடி வராங்க. இன்னொரு பக்கம் இங்கே சுடர், அம்மு நான் நாளைக்கு ஊருக்கு வரேன், அப்போ நீ என்னை திரும்பவும் பாப்பியா? உன்னை பார்க்கணும் போலயே இருக்கு அம்மு, எனக்கு உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க எனக்கு மனசே இல்லை. மாமா வீட்டில் டிசி எரிஞ்சு போச்சு தெரியுமா? எப்படியோ அந்த சாமி கிட்ட பேசி நான் டிசியை கொடுக்க சொல்லி அழுதேன். அதுக்கப்புறம் தான் ராதிகா மேடம் மூலிமா மாமா எனக்கு டிசி வாங்கி தரதா சொல்லியிருக்காரு. அதுக்கு தான் நான் ஊருக்கு வரேன் அம்மு, நீ என்னை பாப்பியா? நான் உங்ககிட்ட பார்த்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கட்டி பிடிச்சி அழுகணும் போல இருக்காமு அப்படின்னு சொல்லிட்டு சுடர் ஒரு பக்கம் அந்த பொம்மையை வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அம்மு அப்படின்னு நினச்சி. இன்னொரு பக்கம், என்ன சுடர், அம்மாவோட ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, அதை வச்சுட்டு வா, நம்ம 3 பேரும் சேர்ந்து விளையாடலாம், அதுக்கப்புறம் உனக்கு அம்மாவோட ஞாபகமே வராது, அதான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தருண் கூட்டிகிட்டு போய்ட்றாரு. அவங்க 3 பேரும் போயிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஏய், என்னங்க சத்தம்? உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு தானே பண்ண சொல்லி அனுப்பிவிட்டேன், நீங்கள் என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு தருணுடைய அம்மா சொல்லவும், அம்மா சுடர், நம்ம ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ளே ஹோம்ஒர்க்லாம் இருக்குது, அதை முடிச்சு வச்சுட்டு போயிடலாம், அதுக்கப்புறமா நம்ம ஜாலியாக விளையாடலாம் அப்படின்னு சொல்லவும், சரி தருண், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு 3 பேரும் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் தியா அப்படியே முறைச்சிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. தியா, என்ன நான் உனக்கு ஹோம்ஒர்க்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லவும், நீ எப்பயும் தருணுக்கு தானே ஹெல்ப் பண்ணுவேன், இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு கேட்குற, என்ன என் ஹோம்ஒர்க்கை தப்பாக செஞ்சு கொடுத்து என்ன ஸ்கூலில் மிஸ்கிட்ட அடி வாங்க வைக்க போறியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய், என்ன தியா, நீ என்னை பார்த்து இப்படி பேசுகிற? இங்கே பாரு, ஏன் நீ என்னை என் ஃப்ரெண்டாகவே ஏற்றுக்க மாட்டியா? ஏன் என் மேலே கோவமாக இருக்க? இங்கே பாரு தியா, நான் தருணுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்குறேன்ல, அவனுக்கு குட் மார்க்கு தானே வருது, அது மட்டும் இல்லாமல் ஏன் உனக்கு தெரியும்ல நான் கரெக்டாக பண்ணுறேன்னா இல்லையான்னு, நான் உனக்கு ஹோம்ஒர்க் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா இந்த சம் உனக்கு புரியும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இங்கே தருண் இருந்துக்கிட்டு, எதுக்கு தியா சுடர் மேலே இவ்வளோ கோவமாக இருக்க? இங்கே பாரு, கரெக்டாக பண்ணி கொடுப்பா அவள், நீ கொடு, அவளை நம்பி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இந்தா பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே ஜெயிலில் கர்ணாவோட வீட்டு அட்ரஸை வாங்கிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் லீவும் வாங்கிட்டாங்க காஞ்சனா. அங்கே கர்ணாவோட வீட்டுக்கு டேரெக்டாக இப்போ போக போகிறோம் அப்படின்னு அபியை பயங்கரமாக மிரட்டி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியும் போகிறாங்க. கத்துடி கதறு, இதே மாதிரி நீ ஒவ்வொரு நாளும் சித்திரவதை அனுபவிக்கணும், உன் பொண்ணை பற்றின விஷயத்த நாங்கள் சொல்லாமல் விட மாட்டோம் அப்படின்னு கிளம்புறாங்க. கருணா கிட்ட பணம் கறக்கணும் அப்படின்னா, ஏன் அப்படின்னா மாணிக்கத்துக்கு தெரியும் எப்படி பார்வதி இறந்தாங்க அப்படின்ற விஷயம், அவங்க மூலியமாக எல்லாத்தையுமே காஞ்சனாவும் மிரட்டி தெரிஞ்சுக்கிட்டாங்க.
அதனால தான் கர்ணா கிட்ட பார்வதி எப்படி இறந்தான்ற விஷயத்த சொன்னால் பயந்துக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் ஹப்பிக்கு பொண்ணு இருக்கா அப்படின்ற விஷயத்த சொன்னால் கண்டிப்பாக நமக்கு பணம் கொடுப்பான், அவங்ககிட்ட இருந்து லம்பாக ஒரு அமௌண்ட்டை வாங்கிக்கணும், அவனுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நம்ம கொடுத்தா அவன் குடும்பத்தோட எல்லாத்தையும் முடிச்சிடுவான், அவனுக்கு பிரச்சனை இல்லாமல் இருப்பான், அவனுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா, ஸோ அவனுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்றதுனால தானே அபியை தூக்கி ஜெயிலில் போட்டிருக்கான், அப்படி எதுவும் நடக்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக நம்ம கேட்ட பணத்தை கொடுப்பான். அது மட்டும் இல்லாமல் சுடர் இப்போ யார் வீட்லேயும் இருக்கா, அதுவும் கண்டிப்பாக அபிக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் மட்டும்தான் இருக்கும். இத்தனை வருஷம் ஜெயிலில் அபியை ஒருத்தர் கூட பார்க்க வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி யாரு அந்த சொந்தமாக இருக்கும், யார்கிட்ட சுடரை விட்டுருப்பா, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கர்ணா கிட்ட சொன்னால் கண்டிப்பாக கர்ணா நம்மளுக்கு நல்ல பணம் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணாவுடைய வீடு தேடி இவங்க கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு பேட் லக். ஏன் அப்படின்னா கர்ணா இப்போ திருவிழாக்கு கிளம்புறதுக்காக மகேஷ், ஸ்வேதா, அதுக்கப்புறம் வெற்றியை கூட கூட்டிக்கிட்டு எல்லாருமே கிளம்பி திருவிழாக்கு வர்றதுக்காக நைட்டே கிளம்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் இங்கே சுடருடைய வீட்டில் இருந்து எல்லாருமே கிளம்பி இங்கே வந்துடுறாங்க. அப்போது மேடம் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னதும், ஓ அப்படியா, சரி நான் டிரைவரை அனுப்பிப்பேன், அந்த காரில் நீங்கள் வந்துடுங்க, வீட்டு அட்ரஸ்ஸு தெரியும்ல அப்படின்னு சொன்னதும், சரிங்க மேடம் அப்படின்னு உடனே அவங்களுமே கூட்டிகிட்டு வந்து இங்கே மேடம் இருக்கிற இடத்துல விட்டுடுறாங்க. அங்கே விட்ட உடனே இங்கே எப்படி இருக்க சுடர் அப்படின்னு கேட்கவும், நான் நல்லா இருக்கேன் மேடம், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா நான் நல்லா இருக்கேன், சரி வாங்க எல்லாருமா சேர்ந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்புறாங்க. அங்கே போயிட்டு சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் விளையாடிக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு ஸோ கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. சுடர் மட்டும் கிடையாது, தியா, தருண் எல்லாருமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இங்கே சார்லாம் வந்து குழந்தைங்க மேலே கொஞ்சம் வெறுப்பாக கேட்டாமல் பாசத்தோட சந்தோஷமாக இருக்காங்க. சுடர் பார்த்து போ, எங்கேயாச்சும் தனியாக போயிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ராதிகா மேடம் இருக்காங்க அப்படின்றதுக்காக கூட அவங்க நல்லாவே நடிக்கலாம், அவங்களுக்கு டவுட் வந்துடக்கூடாது இல்லையா, அதனால எல்லார் மேலேயும் சுடர் மேலே பாசமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. இது சண்முகத்துக்கே ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருக்குது. என்னது இது, இவளா இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு, ஓ மேடம் இருக்கிறதுனாலயா அப்படின்னு அவருமே நினச்சிட்டு அமைதியாகிடுறாங்க. பரவாயில்லையே, சுடர் மேலே பாசமாக தான் இருக்காங்க, நாம் கூட சுடர் அங்கே விட்டுட்டு வந்துட்டோம், அவள் எப்படி இருக்காளே என்னவோன்னு ஒவ்வொரு நாளும் பயந்துக்கிட்டே இருக்கோம், பரவாயில்ல சுடர் நல்ல பொண்ணு நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் இங்கே கர்ணாவோட வீட்டுக்கு காஞ்சனா போகிறாங்க. அங்கே போய் கேட்டை திறந்துட்டு கர்ணாவோட வீட்டையே பார்த்துட்ருக்காங்க. ஓ இதுதான் கர்ணாவோட வீடா, பரவாயில்லையே ரொம்ப பெரிய ஆள் தான் போல இருக்கு, போயும் இவ்வளோ பெரிய ஆள் கிட்ட எப்படி அவள் பகைச்சிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே யோசிச்சுக்கிட்டே அங்கே நின்று அந்த வீட்டையே வாயை பொழுந்து பார்த்துட்டு இருக்கவும் அப்போ தான் வாட்ச்மேன் வராரு. மா நின்னுங்க, யார் நீங்கள், என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. என்னையா வாட்ச்மேனே, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, என்னை பார்த்தா போலீஸ் மாதிரி தெரியலையா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன போலீஸா அப்படின்னு வாட்ச்மேன் சல்யூட் அடிக்கிறாரு. பரவாயில்லையே, கர்ணா வீட்டு வாட்ச்மேனுக்கெல்லாம் மரியாதை தெரிஞ்சிருக்கு, கர்ணா யாரு பின்ன எப்படிப்பட்ட ஆளை வச்சிருப்பான் அப்படின்னு. மேடம் என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நான் கர்ணா சாரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னதும், மேடம் சார் இப்போ ஊரில் இல்லையே, அவர் நைட்டே கிளம்பிட்டாரு, அவர் கோயில் திருவிழாக்காக போயிருக்காரு, வர எப்படியோ 2 நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சே என்னது இது, நாம் கர்ணாவை பார்த்து லம்பாக ஒரு அமௌண்ட்டை கறந்துட்டு இன்றைக்கி எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிடலாம், இன்றைக்கி தான் நம்மளுக்கு லீவ் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம், ஆனால் இந்த நேரம்னு பார்த்து அவன் வேறு ஊருக்கு போயிட்டானே அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. மேடம் அப்படின்னவும், எப்போ வருவார் அப்படின்னு, அதான் மேடம் சொன்னேனே 2 நாள் ஆகும் அப்படின்னு சொன்னதும், சரி ஃபோன் நம்பர் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு. மேடம் அவரோட ஃபோன் நம்பர்லாம் என்கிட்ட இல்லை, அப்படியே எனக்கு கால் பண்ணணும் அப்படின்னாலும் அவங்க ஆட்களோடைய ஃபோனில் இருந்தால் எனக்கு பண்ணுவார், அவங்களோட ஃபோன் நம்பர் வேணால் இருக்குது மேடம், ஆனால் கர்ணாவுடைய ஃபோன் நம்பர்லாம் என்கிட்ட இல்லை, அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவரோட ஃபோன் நம்பர் நான் எப்படி மேடம் அப்படின்னதும், சரி அவங்க கூட இருக்கிறவங்களோட ஆளுங்களோட ஃபோன் நம்பர் ஆச்சும் கொடுக்கலாம்ல அப்படின்னு சொன்னதும், கரெக்டாக அவர் வெற்றியோட ஃபோன் நம்பரை தான் கொடுக்குறாரு. ஏன்னா வெற்றி தான் எல்லாருக்கூடையும் க்ளோஸாக இருக்கிறவரை எல்லாருக்குமே அவர் தான் கால் பண்ணுவார், அதனால் அவங்களுக்கு தான் அவங்களுடைய ஃபோன் நம்பரை கொடுக்குறாங்க. அவங்க ஃபோன் நம்பரும் வாங்கிட்டுருக்க. இன்னொரு பக்கம் இங்கே கோயிலுக்கு போயிட்டு அவங்க எல்லாருமே இறங்குறாங்க. இறங்கின உடனே மகேஷ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸ்வேதாம்மா இந்த கோயில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதும், இங்கே பாரு நீ இந்த கோயிலுக்கு சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ பார்வதி அக்கா கூட இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறா அப்படின்னு சொன்னதும், ஓ அப்படியா ஸ்வேதாம்மா, அதனால தான் இந்த கோயிலை பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொன்னதும், பார்த்தீங்களா அவன் எவ்வளோ சந்தோஷப்படுறான் அப்படின்னு.
அக்காவை நினச்சி இத்தனை வருஷமாக இந்த கோயிலுக்கு திருவிழாவுக்கும் வராமல் போயிட்டோம். ஆனால் இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ சந்தோஷப்படுறான் இங்கே வந்த உடனே மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்களுடைய மாமா கருணா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. சரி விடு அப்படின்னு இங்கே வந்து எதுக்கு அதை பேசிக்கிட்டோம் அப்படின்னும் வெற்றி அவங்களுடைய கூட ஒரு ஆள் இருப்பாங்க இல்லையா, அவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. அவங்களுமே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. சரி முதல்ல ரூமுக்கு போயிடலாம், அதுக்கப்புறம் கோயிலை சுற்றி பார்க்கலாம், ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படின்னு சொன்னதும் அவங்க எல்லாருமே வந்து கோயில் பக்கத்துலேயே ரெஸ்டாரண்ட் புக் பண்ணியிருக்காங்க. அங்கே கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் இங்கே சரி கண்ணா நீங்கள் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க, நானும் பையனும் அந்த ரூமில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மட்டும் வேறு ரூமுக்கு போயிடுறாங்க. ஸ்வேதா அதுக்கப்புறம் கருணா இவங்க 3 பேரும் ஒரு ரூமில் இருக்காங்க. அதுக்கப்புறமா ஸ்வேதா வந்து அங்கே வந்த உடனே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வராங்க. அப்படியே அவங்கள பார்த்து கருணா வேற தான் பிள்ளை பக்கம் இருக்கிறான்றது கூட கவனிக்காமல் அவர் பாட்டுக்கு ஸ்வேதாவை பார்த்து வலிஞ்சு உட்காந்துட்ருக்காரு. ஸ்வேதா நீ எப்போ தான் எனக்கு கிடைப்ப, உனக்காக தான் என் பொண்டாட்டியவே நான் கொலை பண்ணேன், உன்னை எப்போ அடையணும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னமோ ஃபோட்டோவை கூட பார்க்காம எவனோ ஒருத்தன் உன்னை பிடிச்சிருக்குன்னு உடனே அவனுக்கு ஓகே சொல்கிறியா? எப்படிடி என்னை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு மனசே வரலையா? இவ்வளோ நாளாக என் பையனுக்கு அம்மாவாக இருக்க, எனக்கு பொண்டாட்டியாக இருக்கா மாட்டியா அப்படின்னு கோயிலுக்கு வந்த இடத்துல இப்படி சீப்பாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்காரு கருணா ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவர் வந்து மகேஷ் வந்து அதை கவனிக்கிறது கிடையாது, ஃபோன் பார்த்துட்ருக்காரு. அப்போ தான் அதை கவனிச்சுட்டு ஸ்வேதா இருந்துக்கிட்டு மகேஷ் என்ன பழக்கம் இது, ஃபோன் பார்க்குறது எங்கேருந்து வந்துச்சு இந்த பழக்கம், பேட் ஹேபிட்லாம் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் தொலைச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி சேதாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சரிம்மா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குளிச்சுட்டு வா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சுத்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து மகேஷுமே குளிக்க போயிடுறாங்க. என்ன நீங்கள் எப்படியே உட்காந்துட்ருக்கீங்க, நீங்கள் குளிச்சு ரெடி ஆகலையா அப்படின்னு கருணாவை பார்த்து கேட்குறோமோ, இதோ ரெடி ஆகிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே வெற்றியும் இன்னொரு பையனும் அந்த ரூமில் போயிட்டு டயர்டாக வெற்றி வந்து உட்காந்துட்ருக்காங்க. என்னென்ன கோயிலுக்கு வந்த இடத்துல ஒரு சந்தோஷமே காணும், இப்படி முகத்தை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கூட இருக்கிற பையன். அப்போது கருணா வெற்றி சொல்கிறாரு, எனக்கு இங்கே வர விருப்பமே இல்லை, கருணாக்காக தான் என்னை ஏதோ கூட வந்தேன், நான் இங்கே வரதெல்லாம் ஸ்வேதாவுக்கு சுத்தமாக பிடிக்காது, அது மட்டும் இல்லாமல் அவள் எந்நேரமும் என்னை ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கா, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, இருந்தாலும் கருணாக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக கோயிலுக்கு வந்த இடத்துல சுற்றி பார்க்காம கூட இப்படியே ரூம்குள்ளே அடைஞ்சு கிடக்கணுமா, அட வாப்பா எந்திரிப்பா குளிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே நீ போடா முதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் போயிட்டு வந்துடுறேன், அப்புறம் நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த அண்ணா போயிடுறாரு. அப்புறமா இங்கே வெற்றி வந்து உட்காந்துட்ருக்காரு பயங்கரமாக டென்ஷனில் வந்து என்னமோ தெரியலையே, மனசு ஒரு மாதிரி கடந்து அடித்து துடிக்குது, என்னன்னு தெரியலையே, இது படபடப்புன்னு ஏற்றுக்கிறதா இல்லை வேறு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெற்றி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக இங்கே வெற்றியோட சொல்லுக்கு காஞ்சனா வந்து அந்த வாட்ச்மேன் கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கிட்டு கால் பண்ணுறாங்க. அப்போது வெற்றியுமே என்ன புதுசாக இருக்க நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஃபோன் அடிச்சுட்டே இருக்கவும் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே காஞ்சனா அட்டன் பண்ண உடனே ஹலோ நீங்கள் கருணா கூட வேலை செய்கிறவங்க தானே அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல நீங்கள் யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டதும், சார் என் பேர் காஞ்சனா, நான் ஜெயிலிருந்து பேசுகிறேன், நான் ஒரு வார்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு நீங்கள் கருணாவை பார்க்கணும், எதுக்கு இப்போ எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னதும், அப்போது நீங்கள் கருணா கூட வேலை செய்கிற ஆள் தானே அப்படின்னு கேட்கவும், ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் உங்கள் பேர் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னும், எதுக்கு இப்போ நோண்டி நீ கேள்வி கேட்டுட்ருக்க அப்படின்னு வெற்றி கேட்குறாரு. ப்ளீஸ் சார் சொல்லுங்கள், ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி கருணா சார் கிட்டே பேசணும், அதுக்காக தான் கால் பண்ணேன். கருணா சார் வீட்டு வாசலில் தான் இப்போ நான் நிற்கிறேன், அவர் வெளியில் போயிருக்கிறதா இப்போ தான் வாட்ச்மேன் சொன்னார், அதுக்காக தான் நான் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன், உங்களுடைய நம்பர் தான் வாட்ச்மேன் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னதும், ஆமாம் என்ன இப்போது என் பேர் வெற்றி, கருணாவுடைய ஆள் தான் நான் அப்படின்னு சொன்னதும், சார் கருணா எப்போ வருவாருன்னு எல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் அவருடைய ஃபோன் நம்பர் மட்டும் கொடுக்குறீங்களா சார், வாட்ச்மேன் கிட்டே கேட்டதுக்கு 2 நாள் ஆகுன்ற மாதிரி சொன்னார், அவர்கிட்ட முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசணும், அதுக்காக தான் சார் அப்படின்னு சொன்னதும், என்ன முக்கியமான விஷயம், கருணா எதுவாக இருந்தாலும் முதல்ல என்கிட்ட டிசைட் பண்ணிட்டு தான் முடிவு பண்ணுவார், நீ முதல்ல என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது காஞ்சனா திருன்னு முடிக்கிறாங்க. என்ன இவன் இப்படி கேட்குறான், இவனை நம்பி எப்படி விஷயத்த சொல்கிறது அப்படின்னு. சார் நான் எப்படி உங்ககிட்ட இந்த விஷயத்த பற்றி சொல்ல முடியும், அது நான் வெற்றி அதாவது கருணா கிட்ட தான் நான் அந்த விஷயத்த பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மரியாதைலாம் ரொம்ப குறைவாக இருக்குது, உன்னை நம்பி எப்படி கருணாவோட ஃபோன் நம்பரை தர்றது அப்படின்னு சொன்னதும், சார் மன்னிச்சிடுங்க சார், சாரி சார்,
கருணா சார் கிட்ட தான் நான் இந்த விஷயத்த பற்றி பேசணும். அதுவும் முக்கியமான விஷயம், அவங்களோட பர்சனல் விஷயம், அது அவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியணும். நீங்கள் அவங்களோட நம்பரை மட்டும் கொடுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாதுமா, ஃபோனை வைமா. யார் ஃபோன் பண்ணி முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாலும் கருணாவோட நம்பரை நான் கொடுத்துடணுமா, ஃபோனை வை அப்படின்னு சொன்னதும், சார் 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 ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் கருணாவோடைய ஆளுன்னு வேற சொல்கிறீங்க, உங்களுக்கு தெரியாமல் எதுவும் நடந்திருக்காது, அதனால ஒரு சின்ன க்ளூ மட்டும் கொடுக்குறேன் சார், நான் அபியோட விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கருணா கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டு வெற்றி பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னது, அபியோட விஷயத்த பற்றியா? என்னம்மா நீ என்ன பேச போகிற? அபி தானே, அவளை எனக்கு நல்லா தெரியும், என்ன விஷயம்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார், நான் அவர்கிட்ட தான் பேசணும். முதல்ல உங்ககிட்ட வேணா ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறேன். அபி இப்போ ஜெயிலில் தானே இருக்கா, அந்த வார்டன் தான் நான் பேசுகிறேன். அபியை எனக்கு நல்லாவே தெரியும். அபிக்கு சுடர்னு ஒரு பொண்ணு இருக்கா சார், அதை கருணா கிட்ட நான் தெரியப்படுத்தணும். இதுக்காக தான் நான் அவர்கிட்ட கால் பண்ணேன். ப்ளீஸ் சார். அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன். இவருக்கு நான் இந்த விஷயத்த சொன்னதுனால அவருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு அவர் பணம் கொடுப்பாரு, அதனால தான் அப்படின்னு சொன்னதும், என்னம்மா நீ உன் பாட்டுக்கு கால் பண்ண, அபிக்கு பொண்ணு இருக்கான்னு சொல்கிற, பணம் வேணும்னு கேட்டுட்ருக்க, என்ன நீ வரவோ போகிறவெல்லாம் இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லி கருணா கிட்டேருந்து பணம் வாங்கிட்டு போகிறதுக்கே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லவும், சார் சார் கோவப்படாதீங்க சார், உங்களுக்கு தான் இது சாதாரணமான விஷயம், உங்ககிட்ட சொன்ன உடனே நான் போய் சொல்கிறேன்னு நம்புறீங்க. ஆனால் இதவே போய் கருணா கிட்ட சொல்லி பாருங்கள், அவர் எப்படி அதிர்ச்சி ஆகுறாரு, ஷாக் ஆகுறாரு அப்படின்னு. அப்போ உங்களுக்கு புரியும் சார் நான் சொல்கிறது பொய்யா உண்மையான்னு. சரிங்க சார், நீங்கள் கருணா சார்கிட்ட போனீங்கன்னா அவர்கிட்ட கால் பண்ணி நான் ஃபோன் பண்ணதா சொல்லி கொடுங்க, இல்லைன்னா அவருடைய ஃபோன் நம்பராச்சும் கொடுங்க சார் அப்படின்னதும் வெற்றி ஃபோனை கட் பண்ணிடுறாரு. கட் பண்ணதுக்கப்புறமா அவருக்கு ஒரே அதிர்ச்சி. அபிக்கு பொண்ணு இருக்காளா? சுடரா அவ பேர், அவள் யார், எப்படி இருப்பா, இந்த விஷயம் நமக்கு இது வரைக்கும் தெரியவே இல்லையே, ஏன் பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வெற்றி ஒரு மாதிரி ஆகுறாரு. கருணா கிட்ட என் பொண்ணு இருக்கா, பொண்ணு சுடர்னு இருக்கான்னு விஷயத்த சொன்னால் கருணாக்கு என்ன ஆபத்தாகும்? இந்த பொம்பளை எதுக்கு கருணா கிட்ட அபிக்கு பொண்ணு இருக்கான்னு சொல்லி பணம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கு, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி பயங்கரமாக அதிர்ச்சியாகிறாங்க. இல்லை இதுக்கு பின்னாடி என்ன இருக்கும் முக்கியமான விஷயம் அப்படின்னு அந்த ஜெயில் வார்டன் எதுக்கு சொல்லணும்? அப்போது ஒரு வேளை உண்மையிலேயே அபிக்கு சுடர்னு பொண்ணு இருக்காளா? அப்போது ஏன் பொண்ணா சுடரு? கருணா எதுக்கு சுடர் இருக்கிற விஷயம் தெரிஞ்சா பயப்படுவான் அப்படின்ற மாதிரி அந்த ஜெயில் வார்டன் வேற சொல்லணும். பேசாமல் இந்த லேடிக்கு கால் பண்ணி நாமளே கர்ணான்ற மாதிரி வர வச்சு எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கலாமா? ஒருவேளை கர்ணாவை ஏற்கனவே முன்ன பின்ன இந்த லேடி பார்த்துருக்கோமா? சரி என்னதான் நடக்குதுன்னு போய் பார்ப்போம். போயிட்டு நாம் தான் கர்ணான்னு அந்த லேடி கிட்ட முதல்ல உண்மையை வர வைப்போம். என்ன காரணம், எதுக்கு சுடர் இருக்கிற விஷயத்த சொல்லி அந்த லேடி பணம் வாங்கணும்னு நினைக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வெற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்து எபிசோட்ல என்ன நடக்க போகுது? வெற்றி நினைச்ச மாதிரி நான் தான் கர்ணா அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சனா கிட்ட எப்படி ஆச்சு பொய் சொல்லியோ இல்லை ஏதாச்சும் ஒன்று பண்ணி நிரூபிச்சோ எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுப்பாங்களா? ஸோ அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.